ஹியூமன் டிராபிக்கிங் போன்று சர்வதேச அளவில் தீவிரவாத செயலில் திமுக கும்பல் ஈடுபடுகிறதோ என்கிற சந்தேகம் கூட மக்களிடையே எழுந்துள்ளது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள்தானே இவர்கள். போதைப்பொருள் என்றால் ஜாஃபர் சாதிக், கள்ளச்சாராயத்திற்கு கண்ணுக்குட்டி, பாலியல் வன்கொடுமையா ஞானசேகரன், இன்று கிட்னி திருட்டுக்கு திமுக எம்எல்ஏ என திமுகவின் கோர முகம் வெளிவந்திருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது இப்படி கிட்னி திருடர்களை ஊக்குவிக்கவா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் நிகழ வேண்டும். இது கிட்னி திருட்டு இல்லை, கிட்னி முறைகேடு என கொஞ்சம் கூட கூச்சமின்றி பேசும் அமைச்சரும், நாட்டில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் சூழலில் வாய் திறக்காத முதல்வரும் இந்த விவகாரத்தை முறையாக விசாரிப்பார்கள் என மக்கள் நம்பவில்லை. விவகாரத்தில் அடிக்கடி அடிபடும் திமுக எம்எல்ஏவை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக மக்கள் கருதுகின்றனர்.